ஹாய், வணக்கம் நண்பர்களே. ஐ ஆம் பாக்ஸர் அசுரா யூனிவர்ஸ். பாடி வெயிட் லாஸ் ஆகல, எதனால வெயிட் கூடல அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. சயின்டிபிக்கலான சில காரணங்களை சொல்றேன், உங்களுக்கு எது சரின்னு பார்த்துக்கோங்க. நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம அளவுக்கு அதிகமான உணவு எடுக்கிறதுனால. அதோட முக்கிய காரணம் மன அழுத்தம். நம்ம மன அழுத்தம் எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். உங்களுக்கு மன அழுத்தம் ஏதாவது ஒரு விஷயத்துல அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோனோட வேலை என்னன்னா, நம்மளோட சமநிலையா வச்சுக்கிறது அதோட ஒரு பங்கு இருந்தாலும், மற்றொரு விதத்துல அது என்னன்னா நம்ம உடம்புல பசிய அளவுக்கு அதிகமா தூண்டும். பசிய தூண்டுறது எப்படின்னா, அளவுக்கு அதிகமான இனிப்பு பண்டம், ஜங்க் ஃபுட்டு, இதே மாதிரிப்பட்ட உணவு பழக்க வழக்கத்துல நம்மள மைண்டை கொண்டு போகும். நம்மளால சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த அளவு ஜங்க் ஃபுட்டு, இனிப்பு பதார்த்தங்கள், இதே மாதிரிப்பட்ட விஷயங்களை நிறைய எடுப்போம். இது நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கேலரி ஸ்டோரேஜை உருவாக்கி அதை நம்ம ரெண்டாவது கேலரியை டவுன் பண்றதுக்காக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணதுனால ஸ்டோர் ஆகி வெயிட் கூடுது. இந்த கார்டிசாலுங்கிற ஹார்மோன் மன அழுத்தத்தினாலதான் உருவாகுங்கிறது சயின்டிபிக்கலா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இது சில ஆளுக்கு வெயிட் லாஸ் ஆகவும் செய்யும், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் உங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூக்கமின்மை. எல்லாருமே இப்போ பாதிக்கப்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா தூக்கமின்மை. ஒண்ணு மன அழுத்தத்தினால தூக்கமின்மை இருக்கும், இல்லைன்னா மொபைல் டைம் 12 o'clock 1 o'clock வரைக்கும் நைட்டு ஸ்லீப் இல்லாம மார்னிங் 6 o'clock எழுந்திக்கும் போது உங்களுக்கு தூக்கம் இருக்காது. ஒரு மனுஷனுக்கு 7 to 9 hours கரெக்டான தூக்கம் முக்கியம். இந்த தூக்கம் உங்க அளவுல உடம்புல கரெக்டான அளவுல இருந்தாதான் உங்க உடம்பு சமநிலையில இருக்கும். தூக்கம் சரியாக இரவு இல்லை என்றால் நீங்க அடுத்த நாள் உங்களுக்கு உடம்பு உங்களை அறியாமலே பசிய தூண்டும். பசிக்காது, சாப்பிடறதுக்குன்னு ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகும். இது மூலமா நீங்க உங்க உடம்புக்கு தேவையானதை விட அளவுக்கு அதிகமான கேலரிஸை உங்க உடம்புக்கு கொடுப்பீங்க. அதை ரெடியூஸ் பண்ண ஒர்க் அவுட்ஸ் பண்ண மாட்டீங்க. இதனால என்னன்னா உடம்புல கேலரி ஸ்டோரேஜ் ஆகும். இது பாயிண்ட் நம்பர் 2. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு மனுஷனோட மன அழுத்தம் உடம்புல கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு பசிய தூண்டுது. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் தூக்கமின்மை. முக்கியமா எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை தூக்கமின்மை. இந்த விஷயத்தையும் நீங்க கரெக்டா கைட் பண்ணலைன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா ஏறத்தான் செய்யும். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், சீரான உணவு பழக்க வழக்க முறை. நம்மளால முன்னாடி பழைய காலத்தை போல ஒரு லிமிட்டடான கரெக்டான ஃபுட்டை சாப்பிட்டு இல்லை. முன்னாடி நமக்கு ஆச்சரியமா கிடைச்ச உணவு வகைகள் இப்போ அரிதா ஈஸியா உடனே கிடைச்சிருது. இதனால நம்ம நினைச்ச ஃபுட்டை சாப்பிடுறோம். இதனால நம்ம உடம்புக்கு இவ்வளவுதான் கேலரி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம அளவுக்கு அதிகமா கேலரியை கொடுக்குறோம். அதை ரெண்டாவது ரெடியூஸ் பண்ணாம அப்படி இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஸ்டோரேஜ் ஆகுது. இது வெயிட் லாஸ் ஆக முக்கியமான மூணாவது காரணம். இந்த 3 காரணத்துல உங்களோட உடம்பு ஏற என்ன காரணங்கிறத நீங்க யோசிக்கோங்க. 70% பீப்புளோட மெயின் காரணம் என்னவா இருக்குன்னா தூக்கமின்மை. தூக்கமின்மைக்கு மெயினான ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஹவுஸ் பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, சோ மெனி. ஒவ்வொருத்தங்க லைஃப்ல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைனால மன அழுத்தத்துல இருக்க நீங்க ப்ராப்பரா ஃபுட்டு கண்ட்ரோல் இல்லாம ப்ராப்பரா ஒர்க் அவுட்ஸ் இல்லாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இதை நீங்க கட்டுப்படுத்தணும்னா ரெண்டே விஷயம். உங்க மனநிலைய சீரான நிலையில வச்சிருக்கணும். செகண்ட் ஒன், உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் டைம் டேபிள் கரெக்டா 7 to 9 hours கம்பல்சரி வச்சுக்கோங்க. நீங்க 7 to 9 hours டீப் ஸ்லீப் கொடுத்தாலே உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்க உடம்புல தேவையான அளவு ரெஸ்ட் கிடைச்சிரும், மன அழுத்தங்கள் குறைஞ்சிரும். உங்க உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சுன்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறந்த முறையில உங்களுக்கு அது ஒத்துழைக்கும். ஸோ இந்த விஷயம் மன அழுத்தம், கார்டிசாலுங்கிற ஹார்மோன், சீரான உணவு பழக்க வழக்கம், இந்த மூணையுமே உங்க லைஃப்ல
நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மூணுல எது உங்கள்கிட்ட மிக பலகீனமா இருக்கோ அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க. கேலரிஸ் லெவல லிமிட்டடா கரெக்டா கைட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களாலையும் ஈஸியா வெயிட்டை குறைக்க முடியும். இதை தவிர்த்து உங்களுக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு வீடியோஸ், என்னென்ன ஒர்க் அவுட்டு, என்ன ப்ராப்ளத்தினால உங்களுக்கு வெயிட் அதிகரிச்சிருக்குது, என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன ஃபுட் சார்ட் கொடுத்தா உடம்ப குறைக்கலாம் அப்படிங்கிற இது கேட்டீங்கன்னா எப்பவுமே என்னோட யூடியூப் ஐடிக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுட் சார்ட்டோ ஒர்க் அவுட்ஸோ இல்ல மென்டலி எந்த இது இருந்தாலும் அதுக்கான கண்டிப்பான சிறந்த அறிவுரையை ஜிஎம் ஃபிட்னஸ் மூலமா நான் உங்களுக்கு கண்டிப்பா தருவேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒர்க் அவுட் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு ஃபிங்கருக்கு ப்ராக்டிஸ் பண்ணதாவே இருக்கட்டும். நான் உங்கள் அசுரா.